சுதந்திரமாக்கினவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று இந்த புதிய நாளை தொடங்குவோம். கலாத்தியர் 4:7 நாம் வாசிக்கிறோம். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரராயிருக்கிறாய், நீ புத்திரனே அல்லாமல் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிறாய் என்பதை நாம் வாசிக்கிறோம். கலாத்தியா தேசத்தில் விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறார்கள். யாரெல்லாம் இயேசு மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆரம்ப காலத்தில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசத்தினாலே மாத்திரமே தங்கள் நீதிமான்களாக்க முடியும் என்று நம்பினார்கள். அதுக்கு பின்பு யூத மார்க்கத்தில் நல்ல போதனை மார்க்கத்தார் கலாத்தியர் தேசத்து சபையில் பிரவேசித்து நல்ல உபதேசம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசமும் நியாயப்பிரமாணம் கிரியினாலும் கிடைக்கிறது. ஆகவே ரட்சிப்பு அந்த மனதிரும்பலாகிய நியாயப்பிரமாணத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கூறுகிறார்கள். இது முற்றிலும் மாறாத மாறுகிறது. ஆகவே நீதிமானாக்க முடியும், நீதிமானாக்க முடியாது என்றும் அப்போஸ்தலர் பவுல் அங்கே கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலேயே நாம் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி அங்கே அதிகாரப்பூர்வமாக சொல்கிறார். நீதிமானாக்கப்படுவதும் உறுதியாக சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு சபைக்கு ஒரு சிறு பிள்ளையை போல செயல்பட்டது. இது இருளின் காலம் என்று சொல்லுகிறார், அடிமைத்தனத்தின் காலம் என்கிறார். காலம் நிறைவேறின போது பூரணம் புருஷனாக மாறியது என்று அங்கே அப்போஸ்தலர் சொல்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாலே அவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்பதை கலாத்தியருக்கு அங்கே பவுல் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் சுதந்திரவாளிகளாக இருப்போம், சுதந்திரம் கொடுத்தவரை ஸ்தோத்திரிப்போம்.